லயன் சாக்கோடேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. லயன் சாக்கோ டேட். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். சென்னையோட நெக்ஸ்ட் புல் படப்பை ஜாப்பனீஸ் தீம் வில்லா பிளாட்ஸ் விஜிகே ஜெனோரா கார்டன் பிளாட்ஸ் from 18 lakhs and villas from 48 lakhs. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் சொக்கலிங்கம் பழனிப்பன் எழுந்திருக்க அவரிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். நம்ம லாஸ்ட் ஒரு மாதம் வந்து பேசி தான் சார் இருக்கும். அதாவது போன மாதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து 13,000 ரூபாய் கிட்ட இருந்துச்சு சார் கிராமுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்துலேயே வந்து கிராமே வந்து 15,000 கிட்ட உயர்ந்திருக்கு சார். இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, ஜென்ரலாக வந்து கோல்டு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, இனிமேல் பெருசாக எந்திரிக்காது அப்படின்னு தான் மார்க்கெட்டில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன். பட் நடந்த நிகழ்வுகள் பர்டிகுலர்லி அமெரிக்காவில், ஸோ அதை வச்சு பார்க்கையில் இன்னும் கோல்டு ஏறினதில் ஆச்சரியமாக இல்லை. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரச்சனை வந்து ஈரான் யுஎஸ் போர். அது வந்து ஜென்ரலாக இப்போ யுஎஸ் போர் புரியையில் வந்து போர் புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் கோல்டு கீழே போகும் அப்படின்னா, அமெரிக்கா ஈரானுடன் போர் புரியையில் கோல்டு கீழே போகும். பர்டிகுலர் ரீசனு அதை வச்சு கொஞ்ச நாள் அவங்க நிப்பாட்டினாங்கன்னா கோல்டு ஏறிச்சு இறங்குச்சு வார். ஸோ அந்த காம்போ போய்கிட்டு இருந்துச்சு. பட் இப்போ சமீபத்தில் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அங்கே அமெரிக்காவில் வந்து ஜெரோம் பவல்னு இருந்தார், ஃபெடரல் சேர்மன். நம்ம ஆர்பிஐ கவர்னர்னு சொல்கிறோம், அது மாதிரி ஃபெட் ரிசர்வ் சேர்மன். இப்போ புதாள் வந்துட்டார், கெவின் வாஷிங். கரெக்டு. இப்போ அவர் போன பிறகு பழைய ஆளு மேலே இவங்க வந்து கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு இருக்குது, அவங்க கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு நடுக்கம் வந்து விட்டது. என்னென்னா, அந்த ஃபெடரல் ரிசர்வுக்கு உள்ள இண்டிபெண்டன்ஸ் போயிருச்சோ, இனிமேல் வந்து அவர் ட்ரம்ப் சொல்கிறத தான் கேட்கணுமோ அப்படின்னா, ட்ரம்ப் இன்றைக்கி நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கணும், ஏற்றணும். ஸோ அவங்க இண்டிபெண்ட் அத்தாரிட்டியாக இருந்தது சந்தேகத்திற்கு உள்ளாகிறது. ஸோ அதில் ஒரு ஜெர்க்கு. ஏன்னா ஜென்ரலாக அந்த ஃபெடரல் ரிசர்வ் ஏற்றுற ரேட்டை வச்சு கோல்டு அவங்க ஏற்றுனாங்கன்னா கோல்டு இறங்கும், அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இறக்குனாங்கன்னா கோல்டு ஏறும். ஸோ அங்கே ஒரு இடி, ஜென்ரலாக ஒரு ஜெர்க்கு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இன்னொன்று வந்து யுஎஸ் வந்து நாங்கள் வெளியில் உள்ள கடனை அக்ரெசிவாக நாங்கள் பைபேக் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க, ரெட்டிப்பாக்குறோம். இது வரைக்கும் ரொம்ப லாங் டேர்ம் கடன் இருக்கும் இல்லையா, டெட்டு பாண்ட்ஸ், லாங் டேர்ம் பாண்ட்ஸ்லாம் நாங்கள் பைபேக் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ பைபேக் பண்ணையில் கிட்டத்தட்ட பிரிண்டிங் ஆஃப் டாலர். ஸோ இப்போ நீங்கள் டாலரை பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கோல்டினுடைய விலை ஏறும், ஏன்னா டாலர் மதிப்பிழக்கிறது. இது ஒரு கண்ணோட்டம், இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸு. அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஆசிய நாடுகளில் உள்ள ரிசர்வ் வங்கிகள், மத்திய ரிசர்வ் வங்கிகள், அவங்க பையிங்கு ப்ராபப்ளி ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ், கொஞ்சம் ரேட்டு குறைவாக இருந்துச்சு, ஸ்டெபிளைஸ் ஆகுது, நம்ம வாங்குறாங்க. ஸோ டாலரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம், டாலர்லேருந்து வர்த்தகத்துலேருந்து அங்கே வெளியில் வர்றங்கிற மாதிரி. ஸோ டாலர் பாண்ட்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கோல்டை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. ஸோ அதுவும் சமீபத்தில் எதுவும் சென்ட்ரல் பேங்க்ஸும் மார்க்கெட்டில் வாங்கியிருக்கலாம், அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸு. இது தவிர இந்த நியூஸ் எல்லாம் வர இடிஎஃப் வேர்ல்டு லெவலில், நாட் ஓன்லி இந்தியா, வேர்ல்டு லெவலில் வந்து இடிஎஃப்பில், கோல்டு இடிஎஃப்பில் இன்ஃப்ளோஸ் அதிகமாகிடுச்சு. $6 பில்லியன் $7 பில்லியன் அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா இடிஎஃப்ங்கிறது எப்போ வேணாலும் வாங்கிட்டு டப்புன்னு விற்றுட்டு போயிடுவாங்க உடனே. ஸோ இன்றைக்கி லாபம் எனக்கு 10% கிடைச்சா உடனே புக் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ அது மாதிரி. ஸோ இப்போ கோல்டு இடிஎஃப்பில் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, கோல்டுன்ற மொத்த சொத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா, கோல்டு மொத்த சொத்துக்கள் நம்ம ஈக்குட்டியை அல்லது பங்கு சார்ந்த முதலீடை, கடன் சார்ந்த முதலீடுகள், பாண்டுகளை, இதையெல்லாம் கம்பேர் பண்ணையில் அந்த கோல்டு மார்க்கெட் வந்து சின்ன மார்க்கெட். இதெல்லாம் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், $300 ட்ரில்லியன் $500 ட்ரில்லியன் அது மாதிரி ஓவரால் மார்க்கெட்ஸை நம்ம சொல்லையில், பாண்ட் மார்க்கெட்டு இதெல்லாம் உலக அளவில் சொல்லையில் அதில் ஒரு மினிஸ்கியூல் போர்ஷன் தான் கோல்டு மார்க்கெட்டு. ஸோ அதில் போய் லேசாக டச் பண்ணாவே ஓட ஆரம்பிச்சிடும். 2 பையர் 4 பையர் ஒரு 30 டன் 50 டன்னு கோல்டை வாங்க ஆரம்பித்தாங்கன்னாவே கடைன்னு அது ஓட ஆரம்பிச்சிடும். அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். இப்போ நீங்கள் பங்குச்சந்தையெல்லாம் சந்தையவே ஏற்றணும் அப்படின்னா நிறைய பை பண்ணணும், அப்போ தான் நீங்கள் 5% 10% ஏற்ற முடியும். நிறைய பணம் போடணும், குவாண்டம் ஆஃப் மணியை சொல்கிறேன்.
இங்கே வந்து அதை கம்பேர் பண்ணையில் குவாண்டம் ஆஃப் மணி கொஞ்சம் குறைச்சிருந்தா கூட அதே மாதிரி விழுகிறதுக்கும் அதே இது உண்மை. யாராவது ஒருத்தங்க வந்து டபார்னு 10 டன் 20 டன் விற்றாங்கன்னா படப்படன்னு விலையும் சரியாக செய்யும். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் ரீசன்ஸு. இதற்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்திய அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் அந்த டியூட்டி எக்ஸ்ட்ரா டியூட்டி போட்டாங்களா அதை ரோல் பேக் பண்ணுங்கள் அப்படின்னு ரெப்ரசன்டேஷன் கரண்ட்டாக போய்கிட்டு இருக்குது. ஒருவேளை அந்த ரெப்ரசன்டேஷன் ஏற்றுக்கிட்டு கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டு 9% டவுன் பண்ணாங்கன்னா அகைன் கொஞ்சம் அந்த அளவுக்கு சந்தையில் இறக்கம் இருக்கலாம். ஓகே சார், இப்போ உங்கள் கணிப்புப்படி எவ்வளோ சார் ஏறும்னு நினைக்கிறீங்க தங்கம்? சத்தியமாக என்னையால் சொல்ல முடியாது. ஏன்னா மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் பியாண்ட் அவர் கண்ட்ரோல். இப்போ டெக்னிக்கல் அனலிஸ்ட்டு சொல்லுவாங்க இங்கேருந்து இவ்வளவு போகும் அப்படின்னு. இதில் என்ன தோணுதுன்னா இப்போ சமீப காலத்தில் கொஞ்சம் இப்போ ஏறி இருக்குது. ஆல்ரெடி இப்போ லாஸ்ட் 1 மந்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டாலரில் 14-15% ஏறி இருக்குது கோல்டு லாஸ்ட் 30 டேஸில். ஸோ இன்னும் கொஞ்சம் ஏறுமா இந்த ஸ்பீடை வச்சு பார்க்குற இன்னும் கொஞ்சம் ஏற வாய்ப்பு இருக்கிறது டெஃபினட்டாக. திருப்பி இவங்க யூஎஸ் ஈரான் க்ளோஷர் சண்டைக்கு க்ளோஷர் கொஞ்சம் வந்துச்சுன்னா திருப்பி அந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகுது. இது மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அதுவும் கோல்டு ப்ரைஸை கொஞ்சம் இறக்க வாய்ப்பு உள்ளது. அமெரிக்க அரசாங்கம் அங்கே அவங்க லெவலில் அவங்க வந்து இப்போ இந்த டாலர் பிரிண்டிங் எல்லாம் போய் நாங்கள் டாலர் பாண்ட் பைபேக்கெல்லாம் அதெல்லாம் குறைச்சாங்கன்னா கொஞ்சம் விலை விழுக வாய்ப்பு உள்ளது. நம்ம அரசாங்கம் அந்த பழைய டியூட்டியை நாங்கள் ஏற்றின டியூட்டியை இறக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இறக்குவாங்களான்னு தெரியல. ரெப்ரசன்டேஷன்ஸ் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதில் ஒரு 9% டவுன் ஆகும். அதர் தேன் தட் நம்மளுடைய ருப்பி கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆச்சுன்னா, ஏன்னா இப்போ டாலர் இன்ஃப்ளோஸ் நிறைய வந்துச்சு. அதான் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் வச்சுருந்தேன் சார். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா இப்போ நம்ம ருப்பி அப்ரிஷியேட் ஆச்சுன்னா இப்போ 95 ரூபா 95.4 ரூபாயில் இருக்குது பர் டாலர். ஒருவேளை 93-94 வந்துச்சுன்னா ஃபார் வாட் எவர் ரீசன் வந்துச்சுன்னா ப்ராபப்ளி நமக்கு இன்னும் கொஞ்சம் தங்கம் இந்தியாவில் வந்து சீப்பாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸு. இப்போ இதையெல்லாம் கம்பைன் பண்ணி ஏறுமா இறங்குமா சொல்லுங்கள் அப்படின்னா ஒரு மீடியம் டேர்மில் வந்து கொஞ்சம் அப் ட்ரெண்ட் இருக்கிற மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் பேச்சு இன்னும் வருது. மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாருமே வந்து பாசிட்டிவ் ஆன் கோல்டு ஒரு மீடியம் டேர்மில் ஒரு அடுத்த 2-3 மாதங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஆன் கோல்டு எல்லாருமே கொஞ்சம் கோல்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க அலோகேஷனில். ஏன்னா மல்டி அசட் ஃபண்டு அதெல்லாம் இருக்குது. ஸோ அதில் எல்லாமே வந்து கொஞ்சம் கோல்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போ ஒரு குறுகிய காலத்தில் இன்னும் கொஞ்சம் அப் ட்ரெண்ட் இருக்குமானா ப்ராபப்ளி இருக்கலாம். பட் நீண்ட காலம் வந்து மல்டிபிள் ஃபேக்டர்ஸை வச்சு தான் டிசைட் ஆகும். ஓகே, ஒரு சில பேர் என்கிட்ட சில கொஸ்டின் கேட்ட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 13,000 ரூபாய் கிட்ட இருந்துச்சு. நாங்கள் வந்து இன்னும் தங்கம் மில்லியன் எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அதுக்குள்ளே வந்து 15 கிட்டே வந்துடுச்சு. அப்போ வந்து தங்கம் இன்னும் ஏறுமா இல்லை இறங்குமா கூட எனக்கு தெரியல. இந்த சமயத்தில் வந்து நாங்கள் தங்கம் வாங்கலாமா வேண்டாமான்ற மாதிரி கேட்குறாங்க சார். உங்களோட கருத்து என்ன சார் சொல்லுவீங்க? இல்லை இப்போ லாங் டேர்ம் ட்ரெண்டில் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு வந்து இப்படி ஸ்பைக் ஆகிருக்கு. கிராஃபை பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷ கிராஃபு 20 வருஷ கிராஃபெல்லாம் எடுத்து பாருங்கள். ஆள் உயர ஜிராஃபி மாதிரி ஏறி இருக்குது. எந்த சொத்து வகையிலையுமே அவ்வளோ சடன் இன்க்ரீஸ் இருந்துச்சுன்னா அதற்கு அப்புறம் ஒன்று விலை விழுக வேண்டும். அப்படி இல்லைன்னா பல வருடங்களுக்கு அதே இடத்துல மெயின்டைன் ஆகிட்டு போகும். டைம் வைஸ் கரெக்ஷன் சொல்லுவோம். சமநிலையாக இருக்கும் அப்படின்னு. கிட்டத்தட்ட அது ஒரு 5-6 வருஷம் அப்படியே அதே ரேட்டில் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் உங்களுக்கு ஈக்குவலைஸ் ஆகிடும். ஸோ அதுதான் இப்போ ஜென்ரலாக இந்த கோல்டுக்குன்னு இல்லை, அது ரியல் எஸ்டேட் ஆகட்டும் பங்குச்சந்தை ஆகட்டும் எதுவுமே வந்து உடனே ஒன்று சடன் கரெக்ஷன் வரணும். அப்படி இல்லைன்னா டைம் வைஸ் கரெக்ஷன்னு சொல்லுவோம். அதே இடத்துல ப்ரைஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். பெரிய அளவு அப்ரிசியேஷன் இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிட்டர்ன் குறைய ஆரம்பிக்கும். அதுதான் நடக்கும். இது 2ல் ஒன்று நடக்கணும் சார். இப்போது சொல்லுங்கள் சார். இல்லை லாங் டேர்மில் இதுதான். ஏன்னா எந்த சொத்து வயசு இதுன்னு இல்லை. அதனால் கோல்டு வந்து இப்போ ஸ்பைக் ஆனதை கண்டு ஒன்று கொஞ்சம் விழுகணும். அப்படி இல்லைன்னா அதே நிலையில் சில ஆண்டுகள் கழிய வேண்டும். ஓகே சார். இன்னொரு பக்கம் வெள்ளியோட நிலவரம் சார். இப்போ நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேட்டா எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். தங்கத்தை விட வெள்ளி அதிகமாக போய்டும் அதுவா சார்? இல்லை கோல்டுக்கும் வெள்ளிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு ஒரு இன்னும் 20-30 வருடங்கள் எல்லாம் மாதம் கோல்டு சில்வர்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், என்ன மாதிரி ரிட்டர்ன் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து கோல்டை விட வெள்ளி சற்று குறைவாக தான் கொடுத்துருக்கு.
சற்றே குறைவாக தான் கோல்டை விட ஸ்லைட்லி கிட்டத்தட்ட ஈக்குவல்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட ஈக்குவலாக கொடுத்துருக்கு. பட் ஸ்லைட்லி சில்வர் வந்து குறைச்சி தான் கொடுத்துருக்கு. ஸோ அப்படிங்கிற லாங் டேர்ம் முதலீட்டாளர்கள் வந்து சில்வரை விட கோல்டை பார்க்குறது பெட்டர். ஏன்னா கோல்டில் வந்து ஏற்ற இறக்கம் குறைவு, சடார்னு இறங்குறது வெள்ளியை கம்பேர் பண்ண இல்லை குறைவு. கொஞ்சம் சேஃப் அசட்டும், கவர்மெண்ட் எல்லாம் வச்சுருக்கக்கூடிய அசட்டு. ஸோ அப்படிங்கையில் வெள்ளியை விட கோல்டு வந்து பெட்டர். ஒரு எஸ்ஐபியில் போடுறவங்களுக்கு, மாதம் வாங்குறவங்களுக்கெல்லாம் கோல்டு வந்து பெட்டர் அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ நம்ம 20 வருஷம் 30 வருஷம் டேட்டாவே எடுத்து பார்த்துட்டேன். 20 வருஷம் 30 வருஷம் டேட்டாவிலேயே வந்து அப்படி ரொம்ப அஸ்டானிஷிங்காக தெரியலை ஒரு எஸ்ஐபியில் போட்டிருந்தாங்கன்னா. சரி, முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, அதாவது இந்தியாவில் அதிக இன்ஃப்ளோஸ் வந்துட்டு இருக்கு டாலர்ஸ் அப்படி சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கான நியூஸ் பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா $73 பில்லியன் வந்து உள்ளே வந்திருக்குன்ற மாதிரி சில தகவல்லாம் வந்திருக்கு சார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாய் மதிப்பு வந்து இன்னமும் வந்து உயராமல் அப்படி தான் இருக்குது. அதுக்கு என்ன சார் காரணம்? நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட. இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வேலையே வந்து பார்த்திங்கன்னா வரத்து அதிகமாக வரையில் ரூபாயை சப்ளை பண்ணுவாங்க. டாலர் வரத்து அதிகமாக வரையில் ரூபாயை சப்ளை பண்ணுவாங்க. டாலர் டிமாண்டு அதிகமாக இந்தியாவில் இருக்கையில் டாலரை சப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க 600-700 பில்லியன் டாலர் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுடைய வேலையே வந்து ரூபாயினுடைய மதிப்பை நிர்ணயிக்கிறது இல்லை, பட் ஒரு கிராஜுவலான அப்ரிசியேஷனோ டிப்ரிசியேஷனோ. ஏன்னா இப்போ சடன்னு அவங்க வந்து ரூபாயை விழுகிறதுக்கு அலோவ் பண்ணாங்கன்னு வைங்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ரூபாய் விழுகிறதுக்கு அலோவ் பண்ணாங்கன்னா, விழுகிறது இந்த சென்ஸ் அப்ரிஷியேட் ஆகிறத சொல்கிறேன், சாரி, ரூபாய் அப்ரிசியேஷன் 95 ரூபாயிலேருந்து 94 ரூபா வந்துருச்சுன்னு வைங்க, அப்போ வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய விலை வந்து வெளியில் அதிகமாகிடும். இப்போ அதே மாதிரி 95லேருந்து 96 அளவு பண்ணுறாங்கன்னு வைங்க, அப்போ வந்து இம்போர்ட்டர்ஸுக்கு ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால் இது வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறது தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய வேலை. ஸோ அதனால் வந்து அவங்க தான் வந்து மார்க்கெட்டில் இன்டர்வியூன் பண்ணி, நேரடியாக அவங்க கூட இன்டர்வியூன் பண்ண மாட்டாங்க. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருக்குல்ல, பிஎஸ்யூ பேங்க்ஸு, கவர்மெண்ட்டுடைய பேங்க்கு, அதன் மூலமாக இன்டர்வியூன் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ அவங்ககிட்ட தான் டிமாண்ட் வரும். டாலர் டிமாண்ட் வந்தாலும் சரி, ருப்பி டிமாண்ட் வந்தாலும் சரி, அவங்ககிட்ட தான் வரும். ஸோ அதை வந்து ஆர்பிஐ என்ன சொல்லுவாங்க, ஆன் பிஹாஃப் ஆஃப் மீ யூ டூ, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாலரை இவங்க வாங்கிக்கிறாங்க. ஆர்பிஐ தங்களுடைய ரிசர்வில் சேர்த்துட்டு ரூபாயை கொடுக்குறாங்க. அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தானே, அதெல்லாம் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான். ஸோ அதனால் பேரேடு குறிப்பு தான், லெட்ஜர் என்ட்ரி தானே. ஸோ லெட்ஜர் என்ட்ரியில் பண்ணி அதுதான் காரணம். அது சடனாகவும் உயரவும் விட மாட்டாங்க. ரூபாயை வந்து உயர 94 ரூபா 93 ரூபாய்ன்னு வரவும் விட மாட்டாங்க. ஒரு ஓகே டீசன்ட் பொசிஷன், இந்த இடத்துல 95 ரூபா இருக்குன்னா அங்கேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு சொல்லி தான் வச்சுருக்காங்க. சார், மக்களுக்கு சில டவுட்ஸும் இருக்குது சார். அதாவது இந்த உக்ரைன் ரஷ்யா ஆறும்போது பார்த்தீங்கன்னா தங்கம் நல்லா ஏறிச்சு சார். அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா ஈரான் வரும்போது பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து அவ்வளோ ஏறல. காரணம் என்ன சொன்னாங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து க்ரூடில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதாவது தங்கம் வந்து இறங்கிட்டு இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா போரும் போய்கிட்டு இருக்கு, க்ரூடும் வந்து உயர்ந்துட்டு இருக்கு, சேம் தங்கமும் உயர்ந்துட்டு இருக்கு. இது வந்து மக்கள் வந்து என்னப்பா இது ரெண்டுமே ஒரே இடத்துல உயருது, எப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியலன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க கருத்து என்ன சார் இதில்? இல்லை, ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் அசட் கிளாஸஸ் வந்து அட் த சேம் டைம் உயரலாம், தப்பு இல்லை. ஒன்றுக்கும் ஒவ்வொரு ரீசனுக்கு அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம்லாம் ஒரு 15 வருஷம் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் ஏறிச்சு, தங்கம் ஏறிச்சு, ஸ்டாக் மார்க்கெட் ஏறிச்சு, எல்லாமே அட் த சேம் டைம் ஏறிச்சு. ஸோ ஒன்றுக்கும் ஒவ்வொரு மேஜர் ரீசன். ஆனால் அதாவது அது ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா அதை அஃபெக்ட் பண்ணக்கூடியது பல ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது, பாதிக்குது. பங்குச்சந்தை எடுத்துங்க, அல்லது இப்போ க்ரூட் ஆயில் ஏறிச்சுன்னா பங்குச்சந்தையை அடி வாங்குது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வர்றேன். இப்போ அதே சமயத்தில் இப்போ இங்கே லோக்கலில் ரொம்ப கன்சம்ஷன் நல்லா இருக்குது, நமக்கு எக்ஸ்போர்ட் நல்லா இருக்குது, அப்போ க்ரூட் ஆயில் ஏறினாலும் கவலை இல்லை. ஏன்னா நம்மளுடைய எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்குது, நமக்கு அந்தளவுக்கு வரத்தும் இருக்குது, நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன், சின்ன எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ வந்து உக்ரைன் ரஷ்யா போர் புரியையில் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அது மட்டும்தான் கருத்தில் கொள்ளப்பட்டது. ஸோ அதனால் ஒரு டென்ஷன் வருது அப்படின்னு சொல்லி எல்லோரும் தங்கத்தை வாங்கினாங்க. இப்போ ஈரான் அமெரிக்கா சண்டை போர் புரியையில் என்ன நடக்குது அப்படின்னா, க்ரூட் ஆயில் ஏறுறதுனால பணவீக்கம் எல்லா இடத்துலையும் ஏறுது. பணவீக்கம்
எல்லா இடத்துலையும் ஏறுறதை கட்டு அமெரிக்காவிலையும் ஏறுது. அப்போ அமெரிக்காவினுடைய பாண்டினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதிகமாகுது. எப்போவுமே அமெரிக்காவில் பாண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாச்சுன்னா தங்கத்தை விற்றுட்டு பாண்டை வாங்க போவாங்க. அதனால் தங்கத்தினுடைய விலையில் வீழ்ச்சி. ஸோ இப்போ கொஞ்சம் வார் நிப்பாட்ட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ராபப்ளி தங்கம் ஏறலாம். அதாவது இந்த வார், அமெரிக்கா ஈரான் வார். ஸோ இது மாதிரி ஒன்றொன்றுக்கும் ஒவ்வொரு காரணிகள், அதுங்களை வச்சு இப்போ ஒரு பக்கம் ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி க்ரூட் ஆயில் நேற்று வரைக்கும் ஏறிக்கிட்டு இருந்துச்சு, இன்றைக்கி ஒரு 2.5% இறங்கி இருக்குது. இந்த பக்கம் நமக்கு இந்தியாவுக்கு கொஞ்சம் அடி. ஆனால் இப்போ க்ரூட் ஆயில் இறங்குறது இந்தியாவுக்கு சந்தோஷம். இறங்கி திருப்பி ஒரு $70 வந்துச்சுன்னா வி ஆர் கம்ஃபர்டபுள். வாட் எவர் மே பி த ரீசன். அமெரிக்கா என்ன போர் புரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். பட் நமக்கு க்ரூட் ஆயில் குறைஞ்சிருச்சுன்னா இந்தியன் எக்கானமி ஆஃப் த ஹூக், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம விட்டு பாட்டுக்கு நம்ம நல்லா ஏறிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி இந்த மல்டிபிள் ரீசன்ஸு ஒவ்வொன்றும். இப்போ இன்னொன்று வந்து இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டாலரை விட்டு வெளியேறுறோம் அப்படின்னு நாடுகள்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியாவும் போய் ஜப்பானோட அக்ரிமெண்ட் போடுது, நாங்கள் நம்ம 2 பேரும் yen ரூபியில் ட்ரேட் பண்ணுவோம்னு. ரஷ்யாவோட அக்ரிமெண்ட் போடுறாங்க, ரூபிள்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணுவோம்னு சொல்லி. இது மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன நாடுகளோடையெல்லாம் நீங்கள் ரூபாயிலே ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு எஃபோர்ட்டும் போயிட்டுருக்கு. அப்படின்னா டாலர்னுடைய மதிப்பு குறைகிறது. இன்னொன்று இப்போ அமெரிக்காவில் வந்து உங்களுக்கு அவங்க பாண்டை போய் வாங்குறாங்கன்னு வைங்க, அப்போ பிரிண்டிங் பண்ணுறாங்க. அப்போ பிரிண்டிங் பண்ணுறாங்கன்னா டாலர் வீக்கன் ஆகும். ஸோ மல்டிபிள் ரீசன்ஸு. அது மாதிரி சில சமயங்கள் நீங்கள் எல்லா சொத்துக்களும் ஒரு சேர ஏறுறதையும் பார்க்கலாம், ஒரு சேர இறங்குவதையும் பார்க்கலாம். அட் டைம்ஸ் வாரனால இந்திய பங்குச்சந்தை ரேட்டாக கொஞ்சம் விழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சார். இப்போ இந்த மாதத்தில் வந்து பார்த்தோன்னா இந்திய பங்குச்சந்தை எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு? ஸ்டில் நோவேர், அதாவது நோ மேன்ஸ் பிளேஸுங்கிற மாதிரி ஒரு 200 பாயிண்ட் ஏற 200 பாயிண்ட் இறங்க பழைய உச்சத்தை விட இப்போ நிஃப்டி 50 எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்குது. சென்செக்ஸ் நிஃப்டி 50 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 8% 10% குறைவாகத்தான் இருக்கிறது. ஏன்னா இடையில இந்த பீஸ் டீல் வந்துச்சு அப்படின்னா ஆயில் ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் சப்ஸ்டன்ஷியலாக குறைஞ்சின்னா நமது பங்குச்சந்தை ஏறும். லோக்கல் லெவலில் வந்து கன்சம்ஷன் டிமாண்டு எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ ஒரே பெரிய காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் ப்ரைஸஸ் வந்து அதிகமாகிட்டே போச்சுன்னா நம்மளால் தாக்கு பிடிக்க முடியுமா? நம்மளுடைய இறக்குமதி பில் அதிகமாகும். இறக்குமதி பில் அதிகமாகிற நம்மளுடைய ரிசர்வ்ஸ் குறைய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ரிசர்வ்ஸ் எல்லாம் புதுசாக எடுத்துருக்காங்கன்னா கூட ரிசர்வ்ஸ் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நம்ம ஏற்றுமதி அந்தளவுக்கு வேகமாக ஏறவில்லை. வேற இறக்குமதி சேம் குவான்டிட்டி ஆயில் பண்ணுறோம், பட் அதிகமாக பேமெண்ட் பண்ணுறோம். இந்த பக்கம் ஏற்றுமதி வந்து அந்த அளவுக்கு நமக்கு வரத்து கூடலை, ஏற்றுமதினால் வரக்கூடிய டாலர். ஸோ இந்த பயத்தினால தான் வந்து இந்திய பங்குச்சந்தையும் ஒரே அளவில் ஒரு ஓகே நாட்டுக்கு ப்ராப்ளம் வருமா என்ன, ஒரு டெசிஷன் வரட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. பட் குட் டைம் டு பை எஸ்ஐபி முதலீடு பண்ணுறவங்களோ அல்லது பங்குச்சந்தையில் பொறுக்கி எடுக்கிறவங்களுக்கோ குட் டைம். இந்த கிளாரிட்டி கொஞ்சம் ஏற்பட ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இந்த கிளாரிட்டிலாம் ஏற்பட நம்மளுடைய பங்குச்சந்தை டெஃபினட்டாக உயரும். சார் இப்போ அதே மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் உயர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சார். சர்க்கரை விலையெல்லாம் உயர்ந்திருக்கு. இப்போ ஏற்றலாம் வந்து பார்க்கும்போது வெங்காய விலை வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகமாக உயர்ந்திருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த உயர்த்தத்துக்கு வந்து சார் காரணம் நினைக்கிறீங்க நீங்கள்? ஒன்று வெங்காய விலை, இன்னொன்று என்ன சொன்னீங்க? சர்க்கரை சார். சர்க்கரை வந்து இப்போ இந்த எத்தனால் பிளெண்டிங் 20% அது இது போடவும் அதில் வந்து நிறைய ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது. அதனால் ஃபார்மர்ஸுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் அதை வச்சு சக்கரை விலை ஏறுது. ஸோ சக்கரை விலை ஏறுறதுனால என்னப்பா எல்லோரும் நான் இங்கே கொடுக்குறத விட எனக்கு அங்கே கொடுத்தா பெனிஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்னொன்று நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மொத்த இந்திய குடிமக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உணவுக்காக செலவழிக்கக்கூடிய பணம்னு சொல்ல மாட்டேன், பெர்சன்டேஜ் வந்து குறைந்து கொண்டே தான் வருகிறது. அவங்க சம்பாதிக்கிறதுல உணவுக்காக அவங்க எவ்வளோ செலவழிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மிக குறைவு. சதவீதம் வந்து ப்ராப்ளி ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டோ ஒரு ஸ்கூல் டீச்சரோ கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரோ இல்லை ஒரு நல்ல சம்பளம் வாங்குறவங்களோ டோட்டல் க்ரோசரியே சீனி கினி எல்லாம் சேர்த்து நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு 8% 10%க்கு மேலே செலவழிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து அந்த இம்பேக்ட் வந்து மக்களுக்கு பெருவாரியாக தெரியாது. ஒரு காலத்தில் யோசிச்சு பாருங்கள், ஒரு 40 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாலேலாம் சுகர் ஃபேக்ட்ரி வந்து சுகர் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக இருந்துச்சு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி.
இன்றைக்கி அதை செக்டாராகவும் கன்சிடர் பண்ணுறதில்ல, இண்டஸ்ட்ரியாகவும் கன்சிடர் பண்ணுறதில்ல. ரொம்ப டைனி ஆகிடுச்சு அந்த இண்டஸ்ட்ரீஸே. ஸோ அதனுடைய இம்பேக்ட் வந்து பெரிதாக பொருளாதாரத்தில் இருக்காது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை நான் செலவிட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி. லயன் சாக்கோடேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் 3 இருக்கு. லயன் சாக்கோ டேட். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். சென்னையோட நெக்ஸ்ட் புல் படப்பை ஜாப்பனீஸ் தீம் வில்லா பிளாட்ஸ் VGK Zenora Garden. Plots from 18 lakhs and villas from 48 lakhs.